உங்களுக்கும் பெனிஃபிட் தான். ஓகேவா? இப்போ நம்ம குளோனிங் ஐடிய பத்தி பார்க்கலாம். குளோனிங் ஐடி அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தரும் 3 ஐடி போட்டு உள்ளுக்குள்ள வருவோம். இதே மாதிரி தான் நமக்கு 6வது பிளான், 7வது, 8வது எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அது ஆஸ் யூசுவல் இந்த 5த் மாரியே தான் அடுத்ததும் ஃபாலோ ஆகும். அது நீங்க பிளான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாரி 3 பிளானும் ஆக்டிவேஷன் ஆகும். இப்ப இந்த 3 பிளான் ஆக்டிவேஷன் பண்றது மட்டும் இல்லாம, குளோனிங் ஐடி ஒன்னொன்னையும் நீங்க ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா, ஒரு குளோனிங் ஐடிலயும் இதே மெத்தட்ல தான் நமக்கு இன்கம் வரும். இப்ப பாருங்க, பேசிக் நான் ₹300 மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணியிருப்பேன். அதுலருந்து எனக்கு மொத்தமா கிடைக்கக்கூடிய அக்கவுண்ட் வந்து 6 அக்கவுண்ட் கிடைக்கும். அப்போ ஸ்டாண்டர்ட் வந்து ₹400 தான் ஆக்டிவேட் பண்ணியிருப்போம். அதுலருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் 6 ஐடியில இருந்து நமக்கு வருமானம் சேம் அதே ஃபார்முலால வேலை செய்யும். அதே மாதிரிதான் எலைட்டுக்கும். ஸோ இதுதான் இந்த குளோனிங் ஐடி வந்து மொத்தமும் நமக்கு 3 மெயின் ஐடியும் பிளஸ் 15 குளோனிங் ஐடியும் சேர்ந்து 18 ஐடியில இருந்து நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய வருமானம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாம ஒருத்தரும் குளோனிங் ஐடியை கண்டிப்பா ஆக்டிவேட் பண்ணிருங்க. ஸோ அது வந்து சொல்லி கொடுங்க, குளோனிங் ஐடி எங்க இருக்கும் அப்படிங்கிறது. சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம வந்து மற்ற கம்பெனிக்கும் நம்மளோட கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க எந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும், எந்த MLM இல்ல எந்த ஒரு நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம் நீங்க எடுத்துக்கிட்டாலும், நம்ம இது ஏற்கனவே இந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்துருப்பீங்க. புதுசா ஜாயின் பண்றவங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யாரு ஜாயின் பண்றாங்களோ அவங்க அதிகமா சம்பாதிக்க முடியும். அதுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க கம்மியா தான் சம்பாதிக்க முடியும். இந்த ஃபார்முலா படிதான் எல்லா கம்பெனியும் வேலை செய்யறாங்க. எல்லா கம்பெனியும் இப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் தான் பிரமிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஃபெயிலியர் மாடல். பட் இதுக்கு ஆப்போசிட்டா நம்மளோட சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்க எல்லாருமே நம்ம ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. புதுசா வந்தவங்க, ஏன்னா ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். புதுசா வந்தவங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு திருவிழால ஒரு ராட்டினத்தை பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் அந்த ஆபரேட்டர் என்ன பண்ணுவாரு, முதல் ஒரு இருக்கிற அந்த கூடையில ஒரு 4 மெம்பரை ஏத்துவாரு. அந்த 4 மெம்பர் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததை மூவ் பண்ணிட்டு 2வது கூடையில மறுபடியும் புதுசா ஒரு மெம்பர்ஸ ஏத்துவாங்க. அப்புறம் 3வது, அப்படி ஒவ்வொரு கூடையும் ஃபில் ஆக தான் அந்த ராட்னம் சுத்த ஆரம்பிக்கும். சோ அப்ப ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா ஸ்பீடா சுத்துவாங்க. கரெக்டா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு 5வது கூடையில வந்துட்டு ஒரே ஒருத்தர் நம்பர் தான் ஏறி இருக்காரு அப்படின்னா மீதி 3 பேர் வர வரைக்கும் அந்த ஆபரேட்டர் வெயிட்டிங்ல நிப்பாட்டி வச்சிருப்பாரு. சோ அதே மாதிரிதான் இந்த சிஸ்டமும், நமக்கு மெம்பர்ஸ் புதுசா உள்ள வரல அப்படின்னா இந்த சிஸ்டமும் வெயிட்டிங்ல இருக்கும். ஓகேவா? புது மெம்பர்ஸ் உள்ள வரதான் இது வேகமா ரன் ஆகும். சோ அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மேல போன மெம்பர்ஸ் மறுபடியும் கீழே புது மெம்பர்ஸா மறுபடியும் வந்து குளோனிங் ஐடி ஒருத்தரும் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, இங்க 18 முறை. அதாவது நான் ஒரு தடவை மெயின் ஐடி போட்டுட்டேன்னா 5 முறை நான் குளோனிங் ஐடி ஓபன் பண்ணுவேன். அப்ப 5 முறை ஓபன் பண்ணும் போதும் என்னோட சீனியாரிட்டி படி நான் மேல போயிட்டு மறுபடியும் கீழே வருவேன். அப்ப கீழே வரும்போது என்ன ஆகும், எனக்கு முன்னாடி சேர்ந்த மெம்பர்ஸ் நான் அவங்களுக்கு ஜூனியரா வருவேன். சோ இங்க சீனியர் ஜூனியராகவும் ஜூனியர் சீனியராகவும் இப்படி இந்த மாதிரி சர்க்கிள்ல வந்து சுத்துவாங்க. சோ இப்படி ஆகும்போது இது சைக்கிளிங் மெத்தட்ல போகுமே தவிர என்னைக்குமே இதுல வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஈக்குவலான இன்கம் கிடைக்கும். யாரு முன்னாடி வந்தாங்க பின்னாடி வந்தாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. முதல்ல சேர்ந்தவர் எவ்வளவு வருமானம் வாங்குறாரோ அதேதான் கடைசியா சேர்ந்தவங்களும் வருமானம் வாங்குவாங்க. சோ இத நீங்க எல்லாத்துக்குமே ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப நீங்க இது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸா எடுத்துக்கோங்களேன். முதல்ல ரெட் கலருக்கு வந்து ஐடி போடுறாங்க, அப்புறம் கிரீன், ப்ளூ, எல்லோ இப்படி வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ வந்து அப்படியே ரெட் வந்து மூவ் ஆகுதா, திரும்ப ரெட் மேல போயிட்டு என்ன பண்ணுது பாருங்க, மறுபடியும் கீழே வந்து அது ஒரு குளோனிங் ஐடிக்காக கீழே வரும். அப்ப நம்ம ஃபேமிலில 4 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 4 மெம்பர்ஸும் தலா 2 குளோனிங் ஐடி ஓபன் பண்ணும்போது 12 ஐடி நம்ம குடும்பத்துக்கு உண்டான வருமானம் அந்த 12 ஐடில இருந்து வர ஆரம்பிக்கும். அப்போ ஒருத்தர் 18 ஐடி ஓபன் பண்ணா 4 பேர் எத்தனை ஐடி ஓபன் பண்ணுவாங்க? 72 ஐடி மூலமா நம்ம குடும்பத்துக்கு வருமானம் வர ஆரம்பிச்சுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய வருமானமா இருக்கும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன் டைம் ஆகும்னா நமக்கு மெம்பர்ஸ் உள்ள வரணும். அந்த மெம்பர்ஸ் உள்ள எவ்வளவு ஸ்பீடா வராங்களோ அவ்வளவு ஸ்பீடா இந்த சிஸ்டம் மூவ் ஆகும். அதனால இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒருத்தரும் டெய்லி ஒரு மினிமம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க. நல்லா அனலைஸ் பண்ணுங்க. 1 மந்த் எடுத்துக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல ஈக்குவலான இன்கம் எல்லாத்துக்குமே இருக்கும். சரி, இது வேற எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்ப்போம்.
நம்ம நியூ மெம்பர்ஸ் உள்ள வரணும். நியூ மெம்பர்ஸ் உள்ள வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு இன்கம் ரைஸ் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்கிரேட் பண்ணும்போது ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு அப்கிரேட் பண்ணும்போது நம்மளோட லெவல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஜென்யூனான மெம்பர்ஸை உள்ள கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப இந்த மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, க்ளோனிங் ஐடிஸும் ஓபன் பண்ணுவாங்க, புது மெம்பர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி இது எவ்வளவு ஃபாஸ்டா இந்த இன்ட்ரடியூஸ் நடக்குதோ அவ்வளவு ஃபாஸ்டா நமக்கு மேல வந்து ஒரு ஒரு லெவலும் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். ஸோ இப்படிதான் இந்த சிஸ்டம் வந்து வேலை செய்யுது. புது மெம்பர் உள்ள வந்தா மட்டும்தான் மூவ் ஆகும். அது மூவ் ஆகுறதும் வெயிட்டிங்ல இருக்கிறதும் வேகமா சுத்துறதும் நம்மளோட கையில தான் இருக்கு. ஒருத்தர் அத்தனை பேரையும் சேர்க்க முடியாது. இப்ப இந்த சிஸ்டத்துல இருக்கிற ஒருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த சிஸ்டம் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஸ்பான்சர் இன்கம் இன்ட்ரடியூஸ் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம எம்டி என்ன பண்ணிருக்காங்க, இன்ஸ்டன்டா கிடைக்கக்கூடிய ஸ்பான்சர் இன்கம் அதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு மெம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நமக்கு உடனே ஒரு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்குது. இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்றாங்களே நமக்கு இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான பதில் தான் இது. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நீங்க ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வருமானம், 25 நாளைக்கு 75,000 ரூபாய் வருமானம். ஒரு நாளைக்கு நீங்க 3 நபரை ஸ்டாண்டர்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியே தீருவேன், அப்பதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு இருக்கிறவர் நெட்வொர்க்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 900 ரூபாயில இருந்து சம்பாதிக்க முடியும். அவங்க 25 நாளில 22,500 ரூபாய் ஆன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுல இருக்கு. எத்தனை பேரை சேர்த்திருந்தாலும் அவங்கள தெளிவு பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலை. சரி, இதை எப்படி ஆப்ரேட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு நம்மளோட எம்டி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 ஸ்டெப் சக்சஸ் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஜஸ்ட் 2 மந்த் நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா போதும். முதல் மாசத்துல ஆக்டிவா 10 ஐடிஸ், அட்லீஸ்ட் 10 ஐடி உங்களோட டைரக்ட்ல கொண்டு வாங்க. உங்களை மாதிரி ஒர்க் பண்ற 10 பேர் அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணுங்க. அது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி வேண்டாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களோட இன்கம்காக போட்டுக்கோங்க. பட் உங்க டீம் டெவலப்மெண்ட்டுக்காக, உங்க டீம் டெவலப் ஆனாதான் இது சாத்தியம். ஸோ அப்போ உங்க டீம் டெவலப்மெண்ட்டுக்காக 10 ஆக்டிவ் ஐடி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10 நபருக்கும் இதை சொல்லி கொடுத்து எஜுகேட் பண்ணீங்கன்னா அந்த 10 பேரும் ஆளுக்கு 10 பேரை கொண்டு வருவாங்க. உங்க டீம்ல 110 பேர் டெவலப் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்க டீம் ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வருமானத்துக்காக நிறைய ஐடி போடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் பணம் வருதுன்னு பார்த்து அவங்களுக்கு நீங்க அக்செப்ட் பண்ண சொல்லி அப்கிரேட் பண்ணிருக்காங்களான்னு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த வேலையை நீங்க பார்த்தா மட்டும் போதும். அழகா 2 மாசம் ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் 3வது மாசத்துல இருந்து நீங்க உங்க டீம் உங்களை பாத்துக்குவாங்க. சரிங்களா? இதுதான் நம்ம எம்டி நமக்காக இப்ப சொல்லி கொடுத்தது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அண்ட் இதெல்லாம் இல்லாம கம்பெனி சைட்ல நமக்கு என்னென்ன சப்போர்ட் பண்றாங்கன்னா கஸ்டமர் கேர் சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. இதுல நமக்கு ப்ரொஃபைல் அப்டேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அக்செப்டன்ஸ், ஏதாவது உங்களுக்கு ஒருவேளை யாராவது பார்க்கல, என்னோட ப்ரொஃபைல் நான் அனுப்பின பணம் வந்து அக்செப்ட் ஆகலை அப்படின்னா அவங்க அதுக்காக நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பாஸ்வேர்டு மறந்துட்டேன் அப்படின்னா அது ரிலேட்டடா அவங்க கிட்ட நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்னிக்கல் எரர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க நமக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் அவைலபிள் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 10 o'clockல இருந்து 6 o'clock வரைக்கும் இருக்கு. எவ்ரி மண்டே டு சாட்டர்டே ஒர்க்கிங்ல இருக்கும், சண்டே ஹாலிடேவா இருக்கும். அண்ட் ஐடி டீம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங்ல இருக்கும். ஸோ உங்களோட ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸ் வந்து சாட்டர்டே எடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நம்மளோட ஆஃபீஸ் சிவகாசியில இருக்கு. கால் மீட்டிங்ஸ் நடக்குது, டெய்லி டெலிகிராம் மீட்டிங்ஸ் நடக்குது. இது எல்லாத்தையுமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க ரொம்ப ஈஸியாவே பண்ண முடியும். இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நீங்க எல்லாருமே உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம், நம்புறோம். நிறைய பேருக்கு ஸ்கிரீன் பிகினிங்ல தெரியாம இருந்திருக்கலாம். அப்படி ஒரு வேளை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் இதே ஸ்கிரீனை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். மதன் சார், அருமை அருமை மேடம், ரொம்ப எக்ஸலண்டா இது பண்ணீங்க. ஒவ்வொரு இதும் இன்ஜின் சாட்டு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப ரொம்ப நீட்டா நீங்க எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே அந்த ராட்டினத்தை பத்தி நீங்க சொன்னீங்க.
அதெல்லாம் பிராக்டிகலாட்டு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். எப்படி இதோட சீனியாரிட்டில வருது, எப்படி குளோனிங் ஐடி வருது, மெயின் ஐடில எப்படி வருதுன்றத ரொம்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுற லெவல்ல தான் நீங்க எல்லாத்துக்குமே நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு லீடர் கிடைக்கணும்னா கண்டிப்பா எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். அந்த லெவல்ல மகாலட்சுமி மேடம் தன்னுடைய திறமையை வந்து இதுல காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நம்ம இதை நம்ம புரிஞ்சு நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்கள ஒவ்வொருத்தரையாட்டும் நம்ம ரெஃபரல்ல இருக்கிறவங்கள இதுக்குள்ள கொண்டு வரணும். அதுதான். உலகம் பல விதமா பேசுவாங்க. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. கேட்டீங்களா? அப்போ அதை வந்து நல்லா புரியணும். நம்ம புரிஞ்சு இந்த சிஸ்டம் எப்படி போகுது, என்ன லெவல்ல வருது, ஈஸியா ஒவ்வொருத்தரும் அவங்களோட மெசேஜை வந்து பாஸ் பண்றதுக்கு ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அது அப்படி வராது, இப்படி வராது, நீங்க வேணா பாருங்க, சேலஞ்சு கூட அடிக்கலாம். ஸோ நம்ம சிஸ்டத்துல என்ன இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எல்லா மீட்டிங்லயும் நான் சொல்ற மாதிரிதான், மோதிர கையால கொட்டு வாங்கணும். ஸோ விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு ட்ரைனிங் நம்ம எடுக்கக்கூடிய நேரத்துல நாகும்போது கண்டிப்பா நாமும் வளருவோம், நம்மளை சார்ந்து இருக்கவங்களையும் நம்ம வளர வைப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த மீட்டிங் மூலமா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால எல்லாரும் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. கீழே உள்ள டவுன்லைன்ல உள்ளவங்க எல்லாத்தையுமே மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த புரிந்துணர்வு இல்லை, சிஸ்டத்தை பத்தி எதுவுமே தெரியல. 10 பேருக்கு நம்ம வழி நடத்துறோம். அந்த லீடர்ஸ் தான் எல்லாருமே அவங்களுக்கு ஐடி போடுறது, அவங்களுக்கு அப்கிரேட் பண்றது, அவங்களுக்கு பணம் அனுப்புறது எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இன்னைக்கு சின்ன அமௌண்ட்ல நம்ம படிச்சா மட்டும்தான் பெரிய அமௌண்ட்டை நம்ம எப்படி தக்க வைக்கணும், எப்படி ரிசீவ் பண்ணணும், எப்படி அப்கிரேட் பண்ணணும்ன்றது நமக்கு கிளியராட்டு தெரியும். ஒரு ஆளு நல்லா ஆகணும். இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா சொந்தத்துல உள்ளவங்களே அண்ணன் தம்பி நல்லா ஆகக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கிற ஒரு டைம் தான். ஸோ இந்த நேரம் எப்படி அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு நல்லது சொல்றதுக்கு யாரும் கூடுதல் இருக்க மாட்டாங்க. அதை நம்ம புரிந்துதான் பிராக்டிகலாக நம்ம தெரிஞ்சுதான் அதன் வழி நம்ம நடக்கணும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. எதுனாலும் சரி, எம்டியோட நம்பர் இருக்கு, பெரிய பெரிய லீடர்ஸோட நம்பர் இருக்கு, அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க பலப்படுத்துவாங்க. அவங்க ஒவ்வொரு இதுலயும் நம்ம இது பண்ணுவாங்க. அதை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எம்டி ஒரு விஷயமாட்டு கோயம்புத்தூர் கிளம்பக்கூடியதுனால அவர் இன்னைக்கு மீட்டிங்ல வரல. அது நாளைக்கு நாளைக்கு வருவாங்க. நாளைக்கு அங்க கோயம்புத்தூர்ல ரீச் ஆயிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க இது பண்ணுவாங்க. நாளைக்குள்ள மீட்டிங், சாரி 18ஆம் தேதி நதன் சார், 18ஆம் தேதி தானே மீட்டிங் அங்க கோயம்புத்தூர்? ஆமா சார், ஆமா. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த 18ஆம் தேதி மீட்டிங்ல கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்துல உள்ளவங்க எல்லாமே அங்க போய் பாருங்க. மீட்டிங்கோட டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. சேலத்துல 19ஆம் தேதி அங்க மீட் பண்றாங்க. லீடர்ஸ் எல்லாருமே நீங்க அவங்கள மீட் பண்ணுங்க. எப்படி டெவலப் பண்ணுவோம், நம்ம எப்படி டெவலப் ஆகணும், நம்ம டீமை நம்மள நம்பி வந்தவங்களை எப்படி டெவலப் பண்ண வைக்கணும், அப்படிதான். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்ல நீங்க இறங்குங்க. கண்டிப்பா வெற்றி நமக்கு உள்ளதுதான். நதன் சார், இனி நீங்க கேரி ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மகாலட்சுமி மேடம் எக்ஸலண்டா இன்னைக்கு பிளான் பிரசன்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாரும் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஜஸ்டின் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஜஸ்டின் சார் ஏதாவது பேச விரும்புறீங்களா? பேசலாம் சார். இல்ல சார், நான் பாக்கெட்ல இருந்து டச் ஆகி வந்துட்டு சார், சாரி. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ லீடர்ஸ், இன்னைக்கு நமக்கு அருமையான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிடைத்திருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க வருமான வாய்ப்பை தர வேண்டும் அப்படின்னா இதை கண்டிப்பா நீங்க படித்து ஆக வேண்டும். யாருடைய வீண் பேச்சுகளும் கேட்டு உங்களுடைய பாதைகளை நீங்க மாற்றாதுங்க. இத மாதிரி ஒரு சிஸ்டம் இனி உங்களுக்கு கிடைக்க போவதில்லை, இதுக்கு முன்னாடி கிடைத்திருக்கும் முடியாது. ஏன்னா இதுல நம்ம என்ன முதலீடு செய்யறோம், யாருக்கு என்ன செய்யறோம் அதை பாருங்க. நம்ம கொண்டு வரவங்களுக்கு ஏதாவது இதுல ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கா, அதையும் பாருங்க. அவங்க நாளைக்கு நம்ம முன்னாடி வந்து நின்று ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்களா, அதையும் பாருங்க. கால்குலேஷன் தான். நீங்க எந்த தொழில் செய்தாலும் முதலாவது டீப்பா கால்குலேஷன் பண்ணுங்க. இதை நான் எடுக்கிறதுனால எனக்கு என்ன லாபம், 4 பேருக்கு இதை நான் அறிவிக்கிறதுனால அவங்களுக்கு இது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க உண்மையிலே எது நல்லது அப்படிங்கிறத தேர்ந்தெடுப்பீங்க. ஸோ அப்படி நாங்க கால்குலேஷன் பண்ணி தேர்ந்தெடுத்தது தான் இந்த சிஸ்டம். எத்தனையோ சிஸ்டத்தை பார்த்து பல நஷ்டங்களை பல லாபங்களை நம்ம அனுபவிச்சுதான் இதுல வந்திருக்கோம். இத மாதிரி ஒரு பெஸ்ட் கால்குலேஷன் இல்லை. ஸோ அதனால நீங்க யாருடைய வீண் பேச்சும் கேட்டு உங்க மனசை குழப்பாம தினம் தினம் இந்த மீட்டிங்ல வந்து ஜாயின் பண்ணுங்க.
உங்க டீம் மெம்பர்களை இதுல ஜாயின் பண்ண வைங்க. அதுவே உங்கள் எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ நன்றி. இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும். மீண்டும் நாளை சரியாக 8 மணிக்கு இதே லிங்க்ல நம்ம தமிழ் மீட்டிங் தொடரும். அதே சேம் டைம் இதே லிங்க்ல 6:45 இருந்து 7:45 வரைக்கும் நாளைக்கு தெலுங்கு மீட்டிங்கும் இருக்கு. இனி நம்ம மலையாள மீட்டிங்கும் ஒரு நாள் வைக்க போறோம். இப்போ கன்னடா மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல யார் இருந்தாலும் நம்ம மீட்டிங் எடுக்கிறதுக்கு லீடர்ஸ் ரெடியா இருக்காங்க. நீங்க இணைக்க வைங்க, உங்க டீமை வலுப்படுத்துங்க, உங்க வருமானத்தை பெருக்குங்க. நன்றி, வணக்கம், குட் நைட்.